மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளருடைய கையெழுத்து. ஒரு பாசிட்டிவாக எனக்கு பட்டுச்சு இந்த புக்கை வந்து அவர் டிசைன் பண்ணும் போதே. அந்த பீடி கவிதையை பற்றி சொன்ன நான் பீடியை பற்றி எழுந்த கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. 138 நூல்கள் எழுதுகிற ஒரு மனுஷன். அரசு மானியம் தருகிறதோ அது மாதிரி ஒவ்வொரு பதிப்பாளருக்கும் அரசு மானியம் தர வேண்டும். மிக முக்கியமாக இந்த தொகுப்பு வந்து நினைவில் ஒளிரும் ஜிமிக்கி கம்மல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்து தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு நாடக கலைஞருடைய எழுத்து, மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளருடைய கையெழுத்து. அது அமரர் பரீட்சா ஞானி அவர்களுடைய கையெழுத்து. அந்த கையெழுத்தை இந்த டிசைனில் கொண்டு வருவதற்கு எனக்கு யோசனை சொன்ன இதன் டிசைனர் தோழர் காலத்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக எனக்கு பட்டுச்சு இந்த புக்கை வந்து அவர் டிசைன் பண்ணும் போதே. என்னென்னா எனக்கும் இங்கே தோழர் ஞானி அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு. நான் கல்லூரி காலத்தில் படிக்கும்போது மனிதன் பதில்கள் படித்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்த காலத்தில் சில நாடகங்களுக்கு, சில தொலைக்காட்சி நாடகங்களுக்கு மொழிபெயர்ப்புக்காக அவரை நான் போய் அணுகியிருக்கேன். அவர் வந்து ஆங்கிலத்தில் எனக்கு மொழிபெயர்ப்புலாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ அவர் நாடகங்களை நம்ம கேகே நகரில் போய் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி ஒரு தொடர்பு எனக்கு அவரோட இருந்து என் பெயர் சொல்லி அவர் அழைப்பார். அந்த அளவுக்கு எனக்கு அவருக்கு தெரியும். அவருடைய பெயர் இதில் வந்தது. அது ஒரு ஆசையாக நான் நினைத்தேன், அதை ஒரு வாழ்த்தாக நான் நினைத்தேன். அப்புறம் வந்து தொடர் எஸ் ராமகிருஷ்ணன் பேசிக்கிட்டு இருக்கோம், நான் போயிட்டேன், அதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உரையை இன்றைக்கி அவர் நிகழ்த்தினாங்க. பீடி கவிதையை பற்றி அவர் சொன்னார். அந்த பீடி கவிதையை பற்றி சொன்ன நான் பீடியை பற்றி எழுந்த கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நான் வந்து 10th முடிச்சுட்டு +1 நுழையும் போது நான் ஒரு பீடியை பற்றி ஒரு கவிதை இருந்தேன். அது தினமலரில் எப்படின்னா அதை வர வச்சிடணும்னு ட்ரை பண்ணேன், அனுப்பிச்சேன். ஒரு 10-12 கவிதைகள் எடுத்து, ஓ பெண்ணே நீ வா பெண்ணே, தினமலரோட பின்பக்கத்தில் வரும் இல்லையா, நீ நிலா வென்றால் வேகத்தை விட்டு வரமாட்டாயா, அந்த மாதிரி. அதில் வந்து இந்த பீடியை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். இந்த பீடியை தயவுசெய்து யாராவது ஒழியுங்கள், அடுத்தவர் முன்னாடி மரியாதை இல்லாமல் இந்த பீடியை குடித்து எங்கள் மாமா டிவி வாங்கி விட்டார் அப்படின்னு எழுதி கீழே சீனிவாசன் திருநகர் மதுரை 6 அப்படின்லாம் போட்டு, ஏன்னா எப்படி பத்திரிக்கையில் வருதோ அதே மாதிரி எழுதி அதை போய் போஸ்ட்லாம் பண்ணிட்டு காத்திருந்திருக்கேன். ஸோ இவர் ஒரு கவிதை சொன்ன உடனே எனக்கு அந்த காலத்தில் நான் எழுதின கவிதை ஒன்று எனக்கு வந்துருச்சு. தோழர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து உண்மையிலே இங்கே வந்தது எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா கிட்டத்தட்ட தமிழில் வந்து 138 நூல்கள் எழுதுகிற ஒரு மனுஷன். இதே எனக்கு எப்படி தெரியும்னா, நான் வருஷம் வந்து நான் ஒரு சமம்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்கேன். அதில் வருஷம் வந்து என்னால் முடிஞ்ச நூல்களை வாங்கி ஏதாவது ஒரு நூலகத்துக்கு அனுப்பணும். இது நன்கொடை வாங்கியோ அல்லது பிறரிடம் கடனாக பெற்றோ இதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். அதில் ஏதோ என்னால் முடிஞ்ச கவிதைகளை மட்டும் வாங்கி அனுப்பணும். ஏன்னா கதை வாங்கிறதுக்கு ஆள் இருக்குது, கட்டுரைகள் வாங்க ஆள் இருக்குது, எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது. ஆனால் கவிதைக்கு மட்டும் ஆள் இல்லை. கவிதைகளை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை தமிழ்நாட்டில், இன்க்ளூடிங் கவர்மெண்ட்னு சொல்கிறார் அவர். ஸோ கவிதைகளை வாங்குவதற்கு யாருமே இல்லை. அப்படின்னும் போது இந்த கவிதைகளை நம்ம தான் வாங்கணும். அதனால் நான் ஒரு புதிய யோசனையை கூட இந்த நேரத்தில் எனக்கு தோன்ற யோசனையை நான் இந்த இடத்துல சொல்கிறது கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எப்படி நம்ம ஊரில் காது குத்து, ஏன்னா இப்போ கல்யாணம் இது மாதிரி விசேஷங்கள் நடக்கும்போது அந்த விசேஷம் நடத்துகிறவருக்கு மொய் எழுதுவாங்க. அது மாதிரி ஒரு கவிஞர் ஒரு நூல் வெளியிடும் பொழுது மற்ற சக கவிஞர்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு அந்த புத்தகத்தை ஒரு மொய்யாக எழுதி அதை வாங்கிடணும். அதோட அர்த்தம் என்னென்னா, இவர் இன்னொரு புக்கு போடும்போது மற்றவங்களாம் அதை வாங்கணும். இது வந்து ஒரு கிராம பொருளாதாரத்தில் ஒரு குடும்பத்தை மற்ற குடும்பங்கள் காப்பாற்றுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது.
அதே நடைமுறையை ஏன் புத்தகங்களுக்கு கொண்டு வரக்கூடாது, குறிப்பாக பதிப்பாளர்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு யோசனையை நான் அந்த நேரத்தில் பின்வைக்க விரும்புகிறேன். நலிந்த திரைப்படங்களுக்கு எப்படி அரசு மானியம் தருகிறதோ அது மாதிரி ஒவ்வொரு பதிப்பாளருக்கும் அரசு மானியம் தர வேண்டும். எப்படி தமிழ்நாடெங்கும் புத்தக திருவிழாக்களை நடத்தி அதை மிகப்பெரிய கொண்டாட்டமாக மக்களிடம் அரசு கொண்டு போய் சேர்க்கிறதோ அதுபோல் அந்த பதிப்பாசிரியர்களையும் அரசு காப்பாற்ற வேண்டும் என்ற இந்த கோரிக்கையும் நான் இந்த நேரத்தில் முன்வைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.